Hi, hello all. So last video சொல்லியிருந்தேன் you have to add a history basis things in your answers அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இண்டிபெண்ட் நேஷனாக ரொம்ப வல்லரசான ஒரு கண்ட்ரியாக இருக்குது, டெவலப்டு நேஷன்ஸாக இருக்குது. ஏன் அது அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க அட் த இயர் ஆஃப் 1776. ஸோ அப்போவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இண்டிபெண்ட் ஆன கண்ட்ரி வந்து எவ்வளோ வெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி பேசஸ் ஈவெண்ட்ஸையும் நம்மளோட ஆன்சர்ஸில் வந்து ஆட் பண்ணணும் வைல் தே ஆர் ஆஸ்கிங். ஓகே, ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இப்போது இந்தியாவில் என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, இப்போது வேர்ல்டில் என்ன சிச்சுவேஷன் ஹேப்பன் ஆகிட்டுருக்கு, அது வந்து நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதுலேருந்து இவங்க வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, இதுலேருந்து சீக்கிரமாக இவங்க வந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளை சுற்றி நடக்கிறது அஸ் வெல் அஸ் நம்ம பாஸ்டில் நடந்தது இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரியான திங்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்வால்வ் ஆகியிருக்கோமோ, இந்த மாதிரி க்ரைசிஸில் வந்து நம்ம இருந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். நமக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெஸ்ட்டான ஆன்சர்ஸை கொடுக்க முடியும். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் இன்டர்வியூ. ஐ ஹோப் யூ வில் கெட் யுவர் ஜாப். ஓகே, பை. ஃபாலோ பண்ணு.